கருப்பை சரிவு. இடுப்பு தள தசைகள் மற்றும் தசை நார்கள் கருப்பையை தாங்க முடியாத அளவுக்கு பலவீனமாகி அது பெண்ணுறுப்புக்குள் கீழே நழுவும் போது கருப்பை சரிவு ஏற்படுகிறது. மக்கள் பெரிதும் கவனம் செலுத்தாத இந்த உடல் உபாதையினால் பல்வேறு விதமான வலிகள் மற்றும் நோய்களுக்கு ஆளாவதாக கூறுகின்றார் மகப்பேறியல் மற்றும் சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் கணேஷ்ராஜ் வையாபுரி. பொதுவாகவே 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் இந்நோய்க்கு ஆளாகும் வேளையில் ஒருவர் இந்நோய்க்கு ஆளாகி இருப்பதை பல அறிகுறிகளின் வழி கண்டறியலாம் என்கின்றார் டாக்டர் கணேஷ்ராஜ் வையாபுரி. அதாவது மெனோபாஸ் ஆகின பிறகு முக்கால்வாசி நோயாளிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க பொதுவாக நம்ம கிளினிக்ல வந்து அந்த யோனி மூலியமா ஒரு சதை மாதிரி இறங்கியிருக்கு, இல்லை ஒரு முட்டை மாதிரி இறங்கியிருக்கு, இல்லை கர்ப்பப்பை இறங்கியிருக்கு, அசோசியேட்டட் வித் இடுப்பு வலி, முதுகு வலி, அப்புறம் கீழே வந்து அந்த பாதை கிட்ட வந்து ரொம்ப பாரமா இருக்குன்னு ஒரு சென்சேஷன் மாதிரி இருக்கு. மேலும் சிலருக்கு சிறுநீர் மற்றும் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நோய் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள் குறித்து டாக்டர் கணேஷ்ராஜ் இவ்வாறு விளக்குகிறார். சின்ன வயசுல பாரமான வேலையில ஈடுபட்டவங்க, அதாவது இந்த எஸ்டேட்ல பால் ஓட்டுறது, ஆயில் பாம் எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க, அந்த ஆயில் பாம் ஃப்ரூட்ஸ்லாம் தூக்குறவங்க, சுமந்துறவங்க, இல்லை ரொம்ப நேரம் நின்னா கூட இந்த மாதிரி கண்டிஷன் வந்து உண்டாகும். அப்புறம் மற்றது வந்து அதிக வாட்டி மாசமாகி குழந்தைங்களை பிறந்த வச்சுது, இல்லை பேபி பிறந்த வைக்கும் போது பெரிய பேபி 4 கிலோவுக்கு மேலே ஒரு பேபி, இல்லை பிறந்து வைக்கும் போது டாக்டர்ஸ் வந்து வேக்யூம் இல்லை ஃபாஸ்ட் செஞ்சனால. மேலும் ஆஸ்மா நோயினால் அதிகம் இருமலுக்கு ஆளாகுபவர்கள், உடல் பருமன் பிரச்சனை உள்ளவர்கள், புகைப்பிடிக்கும் பழக்கத்தினால் அதிக இருமலால் பாதிக்கப்படுபவர்கள், குறிப்பாக சிறு வயதில் கடுமையான அல்லது அதிக சுமையான பொருட்களை தூக்கி வேலை செய்தவர்களுக்கு இப்பிரச்சனை ஏற்படும். பொதுவாகவே இப்பிரச்சனைக்கு உடற்பிடிப்பு போன்ற பாரம்பரிய சிகிச்சை முறையை பின்பற்றி குணப்படுத்தலாம் என்று கூறப்படுவது குறித்து விவரித்த டாக்டர் கணேஷ்ராஜ் இப்பிரச்சனைக்கு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவதே சிறந்தது என்று கூறினார். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஊருட் பண்ணாக்க, மசாஜ் பண்ணாக்க அந்த கர்ப்பப்பை இறங்குனது கர்ப்பப்பை ஏறிடுன்னு. இது வந்து ஆக்சுவலி உண்மை இல்லை. இந்த மாதிரி கண்டிஷன் வந்தாக்க பெஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இல்லை கிளினிக்கில் போயிட்டு டாக்டரை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செக் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கண்டிஷன் வந்து ஏனால் உண்டாயிருக்கு, அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு. அப்படி அந்த கர்ப்பப்பை இறங்குனது வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்நோய் 1ஆம் மற்றும் 2ஆம் நிலையில் இருந்தால் வளையம் போன்ற ஒரு பொருளை வைத்து கருப்பை, சிறுநீர்ப்பை மற்றும் மலக்குடலை உள்ளேயே வைக்கும் சிகிச்சை முறை பயன்படுத்தப்படும். 3ஆம் மற்றும் 4ஆம் முறையில் இருந்தால் அவை சிகிச்சையின் மூலம் கருப்பையை அகற்றி சிறுநீர்ப்பையையும் மலக்குடலையும் அதன் சரியான இடத்தில் பொருத்தும் முறை பின்பற்றப்படுகிறது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருந்தாக்க நம்ம பிசியோதெரப்பி, அதாவது நம்ம ஃபிசியோதெரப்பி கிளினிக்ஸ் ரிஃபர் பண்ணோம்னாக்கா அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த மசில்ஸ்லாம் எப்படி கான்ட்ராக்ட் பண்ணி எப்படி எக்ஸசைஸ் பண்ணாக்கா அது கொஞ்சம் உறுதியாக ஆயிடும். அப்படி உறுதி ஆயிடுச்சுனாக்கா அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படியே நிற்கும், இன்னும் வேர்ஸ்ட் ஆகாது. அப்புறம் 2வது வந்து அப்படி அவங்களுக்கு தேவைப்பட்டாக்க அந்த வளையம், அதாவது ரிங் பெசரின்னு சொல்லுவோம், அதை உளுக்கு வச்சுட்டோம்னாக்கா அந்த கர்ப்பப்பை இறங்குன கர்ப்பப்பை வந்து பாதை உளுக்கே இருக்கும். பின்னர் 4 மாதங்களுக்கு ஒருமுறை அந்த வளையம் சுத்தம் செய்து மீண்டும் பொருத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 3ஆம் மற்றும் 4ஆம் நிலையில் மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சை விரைவில் குணமாகி விடுவதோடு ஓரிரு நாட்களில் வழக்கம் போல நடக்கவும் முடியும் என்று டாக்டர் கணேஷ்ராஜ் தெளிவுபடுத்தினார். எனினும் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் 5 கிலோகிராமுக்கு அதிகமான பாரத்தை சுமக்கக்கூடாது என்றும் அவர் நினைவுறுத்தினார்.